சிறு வயதிலேயே தனது பெற்றோருடன் இணைந்து சத்திய மார்க்கத்தை தழுவியவர். ஈமானுக்காக இருமுறை ஹிஜ்ரத் செய்தவர். முஹாஜிர், காரி, ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் பின் ஜெஹம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் ஜஹம் பின் கைஸ், ஹர்மலா பின் அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். ஈமானிய சூழல் நிறைந்த ஒரு தியாக குடும்பத்தில் பிறந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரர் குசைமா பின் ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து முஸ்லிம்கள் மீதான ஆரம்ப கால துயரங்களை எதிர்கொண்டார்கள். நெருக்கடிகள் எல்லை கடந்த போது ஈமானை காத்து வாழ்வதற்காக தனது பெற்றோருடனும் மற்ற முஸ்லிம் சகோதரர்களுடனும் இணைந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது சிறு வயதிலேயே நாடு துறந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கி பயணப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் ஈமானுக்காக தனது வாழ்வின் இளமை காலத்தை அர்ப்பணித்தார்கள். சில காலங்களுக்கு பிறகு அபிசீனியாவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் நிழலில் வளரும் சிறு வயதிலேயே நபி அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை ஆழமாக கற்றுத் தேர்வதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். நபி அவர்களிடமிருந்து தான் பெற்ற கல்வியை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுத்தரும் ஒரு சிறந்த ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் திகழ்ந்து மதீனாவின் அந்த அமைதியான சூழலில் தனது இன்னுயிரை துறந்தார்கள். இதுதான் தனது தந்தையைப் போலவே தியாகத்தின் பாதையில் நடந்த, பிஞ்சு வயதிலேயே ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை படர்ந்த அம்ர் பின் ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் விடியலில் அதை மனமோந்து முன்வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர், தியாகத்தை உரமாக்கி உழைப்பை அழைப்பாக்கிய ஒரு சகோதரன், ஒரு முஹாஜிர், ஒரு காரி, ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹுசைமா பின் ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் ஜஹம் பின் கைஸ், ஹர்மலா பின் அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். சத்திய மார்க்கத்தின் அழைப்பு மக்காவின் வீதிகளில் ஒலிக்கத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே தனது சகோதரர்களான அம்ர், அப்துல்லாஹ் ஆகியோருடன் இணைந்து ஈமானிய பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப காலங்களில் மக்காவில் முஸ்லிம்களின் மீதான அடக்குமுறைகள் வெளிப்படையாக கட்டவிழ்க்கப்பட்ட நேரத்தில் தம் குடும்பத்தினருடனும் மற்ற முஸ்லிம் சகோதரர்களுடனும் இணைந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது தாய் நாட்டை விட்டு அந்நிய நாட்டை பொறுமையோடு சகித்து கொண்டார்கள். அபிசீனியாவின் அந்த சூழலில் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை தனது உள்ளத்தில் ஆழமாக பதித்து மீட்டுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்நிய மண்ணிலிருந்து நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது இரண்டாவது ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவில் நபியவர்களின் நேரடி வழிகாட்டலில் இறை வேதத்தை பாதுகாக்கும் ஒரு சிறந்த காரியாகவும் நபியவர்களின் வழிகாட்டலை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் திகழ்ந்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை தழுவிய, குடும்பத்தோடு கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை செதுக்கிய ஹுசைமா பின் ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைஷியர்களின் நட்பு கிளையான பனு அசத் குலத்தில் உதித்தவர். நெருக்கடியான காலத்தில் துணிச்சலோடு சத்தியத்தை ஏந்தியவர். தனது நெருங்கிய தோழரே இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறிய போதும் உறுதியோடு ஈமானில் நிலைத்து நின்றவர். ஒரு முஹாஜிர், உறுதிக்கு இலக்கணமான ஒரு மனிதன். அந்த உன்னத சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் கைஸ் பின் அப்துல்லாஹ் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு அசத் பின் ஹுசைமா கிளையில் பிறந்தார்கள். இவர்களுடைய குலம் குறைஷியர்களின் பனு உமையா, பனு அப்து ஷம்ஸ் கிளையினரோடு
நெருங்கிய நட்பு கொண்டிருந்த ஒரு குலமாகும். இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களில் முஸ்லிம்கள் மிக குறைவாக இருந்த அந்த சோதனை காலத்தில் சத்தியத்தின் அழைப்பை ஏற்று அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள். மக்காவின் வீதிகளில் இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த போதே அவற்றை ஆழமாக கற்பதிலும் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். குறைஷியர்களின் அடக்குமுறை எல்லை மீறிய போது தனது ஈமானை பாதுகாக்க தனது தாயகத்தை துறக்க துணிந்த அந்த இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மனைவி பரக்கா பின்த் யசார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனிய மண்ணில் ஒரு அந்நியராக தங்களது வாழ்வை தொடங்கினார்கள். அபிசீனிய மண்ணில் இவருக்கு ஒரு பெரும் சோதனை காத்திருந்தது. இவர்களது நெருங்கிய தோழர் உபைதுல்லா பின் ஜஹிஷ் அபிசீனியாவில் வைத்து தனது ஈமானை கைவிட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறினார். இந்த நிகழ்வு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெரிதும் வேதனைக்குள்ளாக்கியது. சில காலங்களுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் ஈமானிய சூழலில் குர்ஆனின் நேசத்தோடும் நபி அவர்களின் தோழமையோடும் தமது இறுதி நாட்களை கழித்தார்கள். இதுதான் நெருங்கிய நண்பனே ஈமானை கைவிட்ட போதும் தளராமல் நின்ற, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, மக்காவிலும் மதீனாவிலும் குர்ஆனின் ஒளியில் வாழ்ந்த கைஸ் பின் அப்துல்லாஹ் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யமன் தேசத்தின் அசது குல வழித்தோன்றல் மக்காவின் ஆதிக்க சூழலில் தயக்கமின்றி சத்தியத்தை ஏந்திய ஒரு தோழி, ஈமானுக்காக தனது இல்லத்தை துறந்து கடல் கடந்த ஒரு இல்லத்தரசி, ஒரு முஹாஜிரா, ஹதீஸ் அறிவிப்பாளர், திரு குர்ஆன் நேசர். அந்த மேன்மையான சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் பரக்கா பின்த் யசார் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் யமன் தேசத்தின் அசது குலத்தில் அபு ஃபகீஹா என்று அழைக்கப்பட்ட யசார் என்பவருக்கு மகளாக பிறந்தார்கள். மக்கா நகரில் இவர்கள் மக்காவின் பனு அப்துத்தார் கிளையினரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் பேரொளி மக்காவில் வீசத் தொடங்கிய அந்த தொடக்க காலத்திலேயே சற்றும் தயங்காமல் தனது கணவர் கைஸ் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து ஒரு பெரும் முடிவை எடுத்தார்கள். நபியவர்களிடம் நேரடியாக சென்று பைஅத் செய்து தனது ஈமானை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். சத்திய மார்க்கத்தில் நிலைத்து வாழ மக்கா நகர ஆதிக்க சக்திகள் எதிராக ஆகிவிட்ட போது தனது மார்க்கத்தை பாதுகாத்து வாழ தனது வாழ்விடத்தை துறந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது கணவருடன் அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். பரக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவாற்றலும் ஆன்மீக தேடலும் மிக்கவராக இருந்தார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை பிறருக்கு கற்றுத் தருவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் கடல் கடந்து நபியவர்களின் நகரமான மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் தனது இறுதி நாட்களை கழித்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக இரு தேசங்களுக்கு ஹிஜ்ரத் செய்த, குர்ஆனின் நறுமணத்தை தனது வாழ்வில் சுமந்து நின்ற பரக்கா பின்த் யசார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியவர்களின் அதிகாரபூர்வ முத்திரையை பாதுகாத்தவர், ஹலீஃபாக்களின் காலத்தில் பைத்துல் மாலின் திறவுகோலை சுமந்தவர், ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர், ஒருமைக்கு இலக்கணமான ஒரு சஹாபி. அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஐக்கிப் பின் அபி ஃபாத்திமா அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் தௌஸ் குலத்தில் பிறந்தார்கள். நபியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்த உடனேயே மனமுவந்து முன்வந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். மக்காவில் முஸ்லிம்களால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்ற நிலையில் தனது ஈமானை பாதுகாக்க தனது தாயகத்தை துறந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஜஃபர் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடன் இணைந்து கப்பல் மூலம் மதீனா திரும்பிய முஐக்கிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹைபர் வெற்றியின் அந்த தருணத்தில் நபியவர்களை மீண்டும் சந்தித்தார்கள். நேர்மையின் சிகரமாக விளங்கிய இவரிடம் நபியவர்கள் தனது அதிகார முத்திரை மோதிரத்தை காலங்கள் மாறினாலும் நிலைமைகள் மோதினாலும் இவரது நேர்மை மாறவில்லை. ஹலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தில் போர் செல்வங்களுக்கான அதிகாரியாகவும், ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலின் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். ஹலிஃபா உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் காலத்திலும் அதே நம்பிக்கைக்குரிய பொறுப்பில் நீடித்தார்கள். இவரது வாழ்வு ஒரு பெரும் சோதனைக்கு உள்ளானது. ஒரு தொழுநோய் இவரை தாக்கியது. அது இவரது உடல் முழுவதும் வேகமாக சுமார் ஹிஜ்ரி 40வது ஆண்டில் மதீனாவின் மண்ணிலேயே தனது தியாக வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் நபியவர்களின் முத்திரையை பாதுகாத்த, கருவூலத்தின் திறவுகோல்களை சுமந்த, சோதனையிலும் ஈமானிய உறுதியோடு வாழ்ந்து மறைந்த முஐகிப் பின் அபி ஃபாத்திமா அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனது தந்தையே எதிரணியில் நின்ற போதும் தன் நெஞ்சில் ஈமானியச் சுடரை ஏந்தியவர், ஈமானுக்காக கடல் கடந்தவர், ஒரு முஹாஜிர், காரி, ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஃபிராஸ் பின் அன்-நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் அன்-நதுர் பின் அல்-ஹாரிஸ், ஜைனப் பின் அல்-நபாஷ் எனும் தம்பதியினருக்கு அருமை மகனாக பிறந்தார்கள். மக்காவில் வைத்து இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகர குறைஷி தலைவர்களின் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தமது ஈமானை பாதுகாத்து வாழ தமது தாயகத்தை துறக்கத் துணிந்தார்கள். 2வது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். காலங்கள் உருண்டோடியது. மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் தன்னை செதுக்கிக் கொண்டார்கள். ஹிஜ்ரி 2இல் பத்ர் போருக்கான தருணம் வந்தது. இவரது தந்தை நதுர் பின் அல்-ஹாரிஸ் பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளின் படையில் நின்றிருந்தார். சத்தியத்தை தாங்கிய மகன், அசத்தியத்தை காக்க வந்த தந்தை. அசத்தியம் அழிந்தது, சத்தியம் ஜெயித்தது. தந்தை கொல்லப்பட்டார். ஃபிராஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் திருக்குர்ஆனை ஓதுவதிலும் அதனை மனனம் செய்வதிலும் எப்போதும் அதிக ஆர்வம் காட்டி வந்தார்கள். இறை வேதத்தின் நறுமணத்தை தனது உள்ளத்தில் சுமந்த ஒரு சிறந்த காரியாகவும் திகழ்ந்தார்கள். இவர்களது வாழ்வின் உன்னதமான தருணம் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு எர்மூக் போர்க்களத்தில் வந்தது. ஷாம் தேசத்தில் நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க எர்மூக் போரில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது தந்தையையும் செல்வங்களையும் துறந்தாரோ அதே மார்க்கத்துக்காக தனது இன்னுயிரையும் தியாகம் செய்து ஷஹாதத்தை தழுவினார்கள். இதுதான் தந்தையின் பாதையை துறந்து சத்தியத்தை அரவணைத்த, கடல் கடந்து ஈமானை அரவணைத்த, எர்மூக் களத்தில் ஷஹீதாக திளைத்த ஃபிராஸ் பின் அன்-நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் விடியலிலேயே பொறுமை காத்த இளைஞன், ஈமானுக்காக கடல் கடந்த முன்னோடி, பத்ர், உஹது களங்களில் வாளேந்தி நின்ற வீரன், முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சுவைபித் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் சஅத் இப்னு ஹர்மலா, ஹுனைதா பின் ஹப்பாப் ஆகிய தம்பதியினருக்கு அருமை மகனாக பிறந்தார்கள். இவரது பாட்டனார் மாலிக் இப்னு உமையலா ஒரு சிறந்த கவிஞராக மக்கா நகரில் அறியப்பட்டவர். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் தெருக்களில் மெல்லமாக ஒலிக்கத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மறுமலர இருந்த அந்த முஸ்லிம் சமுதாயத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் இனிமையில் திளைத்திருப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டினார்கள்.
முஸ்லிம்கள் மீதான குறைஷி தலைவர்களின் அடக்குமுறைகள் மக்கா நகரில் அனலாய் கொதித்த அந்த தருணத்தில் தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் தொலைதூர வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்துல்லாஹ் இப்னு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இல்லத்தில் வரவேற்று உபசரித்தார்கள். மதீனாவின் புதிய சமூகத்தில் நபி அவர்கள் இவருக்கும் ஆயித் பின் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். வெறும் சொல்லால் மட்டுமல்லாமல் தனது செயல்களாலும் தனது ஈமானை மெய்ப்பித்தவர் சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று சிறப்புமிக்க பத்ர் போர், உஹது போர் என தீரமிக்க களங்களில் நபியவர்களின் நிழலாக நின்று போரிட்டார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் நபியவர்களிடமிருந்து கல்வியை பெற்று அதை அறிவுக்கும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் குர்ஆனின் வழியில் தனது வாழ்வை செதுக்கிக் கொண்டவராகவும் மதீனாவில் வாழ்ந்தார்கள். இதுதான் மக்காவின் மேன்மைகளை விடவும் சத்திய சமத்துவத்தை நேசித்த, கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, பத்ர் உஹது களங்களின் சாட்சியாய் நின்ற சுவைபித் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் பகிரங்கமாக எத்தி வைக்கப்பட முன்பே சத்தியத்தை நெஞ்சில் ஏந்தியவர், ஈமானுக்காக கடல் கடந்து போர்க்களத்தில் உயிர் துறந்தவர், முஹாஜிர், முஜாஹித், காரி, ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் கைஸ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் வலத் தம்பதிகளுக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்களது தாயார் ஹதரமி வம்சத்தை சேர்ந்தவர். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் வீதிகளில் மெல்லத் தவழ்ந்த அந்த ஆரம்ப காலத்திலேயே சற்றும் தயங்காமல் மனம் உவந்து முன்வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டோரின் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீதான குறைஷியர்களின் அடக்குமுறைகள் அனல் விட துவங்கவும் தனது ஈமானை பாதுகாத்து வாழ தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அந்நிய தேச வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த அபு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் பொருள் உணர்ந்து பின்பற்றுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அபு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் முதல் நபியவர்களின் காலத்தில் நடந்த அனைத்து முக்கிய அறப்போர்களிலும் ஒரு வீரனாக பங்கேற்றார்கள். மறைவுக்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த உக்கிரமான யமாமா போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது தாயகத்தை துறந்தாரோ அதே மார்க்கத்தை காக்கும் போரில் யமாமா களத்திலேயே ஷஹாதத்தை தழுவி தனது தியாக வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, யமாமா களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அபு கைஸ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை வசனங்களை ஓதுவதிலும் கவிதைகளை வடிப்பதிலும் ஒருங்கே சிறந்து விளங்கியவர், ஈமானுக்காக கடல் கடந்து போர்க்களத்தில் உயிர் துறந்தவர், முஹாஜிர், முஜாஹித், காரி, கவிஞர், ஷஹீத். அந்த பன்முக திறமை கொண்ட சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு ஜஹம் கலையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் அல் ஹஜ்ஜாஜ் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். சிறு வயதில் கவிதைகள் அமைப்பதில் இருந்தது. அரபு இலக்கிய உலகில் இவருக்கு ஒரு தனித்துவமான புனைப்பெயர் உண்டு. அதுதான் அல் முஃப்ரிக்.
மின்னலைப் போல ஒளி வீசுபவர் என்று. நான் மின்னலைப் போல பிரகாசிக்காவிட்டால் இந்த பரந்த நிலப்பரப்பும் விரிந்த கடலும் எனக்கு போதாது என்று இவர் பாடிய ஒரு வீரமிக்க கவிதை வரிக்காகவே இப்பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது. இஸ்லாத்தின் பேரொளி மக்காவில் வீசத் தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தின் அழைப்பை ஏற்று தன்னை முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக்கிக் கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறைகள் எல்லை மீறிய போது தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி பயணப்பட்டார்கள். சில வரலாற்று குறிப்புகளின்படி இவர் அபிசீனியாவிலேயே இயற்கை மரணம் எய்தியதாகச் சொன்னாலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இவர் மதீனா திரும்பி வந்து மறுமலர்ந்த அந்த சத்திய சமூகத்தில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள் என்றே கூறுகின்றனர். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் இனிமையை உலகுக்கு எடுத்துச் சொல்வதிலும் ஒரு சிறந்த காரியாக இவர்கள் விளங்கினார்கள். இவர்களது தியாகப் பயணம் அதன் உச்சத்தை தொட்டது. ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க யமாமா போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் ஒரு போர் வீரராக களம் கண்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது இளமையில் கவிதைகளினால் அர்ப்பணித்தாரோ அதே மார்க்கத்தை காக்கும் போரில் யமாமா களத்திலேயே ஷஹீதாக உயர்ந்து தனது வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் மின்னலை போன்ற கவி வரிகளால் மக்காவை அதிரச் செய்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, யமாமா போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அப்துல்லாஹ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட இளைஞன், சத்தியத்தை ஏற்று தாயகத்தை துறந்தவர், தியாகப் பயணங்களில் தங்களை இணைத்து கொண்டவர், ஈமானுக்காக கடல் கடந்தவர், ஷாம் தேசத்தின் போர்க்களத்தில் உயிர் நீத்தவர், முஹாஜிர், முஜாஹித், காரி, ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அஸ்ஸாயிப் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் ஹஜ்ஜாஜ் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவில் மெல்லமாக ஒலிக்கத் தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே தன்னுடைய சகோதரர்கள் அப்துல்லாஹ் பின் அல் ஹாரிஸ், அல் ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹாரிஸ் போன்றே இவர்களும் மனமுவந்து முன்வந்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். இதனால் இந்த 3 சகோதரர்களும் சத்திய இஸ்லாமிய சமூகத்தில் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள். மக்கா நகரம் முஸ்லிம்கள் நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்கு ஏற்ற இடமல்ல எனும் அளவுக்கு நிலைமை சென்றது. இதனால் அஸ்ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது சகோதரர்களுடன் கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அந்நிய வாழ்வுக்கு பிறகு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். நபி அவர்களின் தலைமையில் நடந்த தாயிஃப் முற்றுகை போரில் ஒரு வீரராக பங்கேற்று தனது தீரத்தை வெளிப்படுத்தினார்கள். நபி அவர்களின் மறைவுக்கு பிறகு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம் படைகள் ஷாம் தேசத்தை நோக்கி முன்னேறிய போது அந்த படையில் ஒரு வீரராக தானும் இணைந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு துல்காதா மாதம் ஜோர்தானின் ஃபிஹல் எனும் பகுதியில் நடைபெற்ற அந்த உக்கிரமான போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். ஷஹாதத்தையும் தழுவி கொண்டார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் சென்ற, ஃபிஹல் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அஸ்ஸாயிப் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.